بسم الله الرحمن الرحيم. இந்த ஹதீஸ் நூல்களை எல்லாம் தொகுத்தவர்கள் பற்றிய எந்த மாதிரி தொகுத்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸ் நூல்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் இல்லாம ஒரு நூலை மேற்கோள் காட்டி தொகுக்கப்பட்ட ஹதீஸுகள். பிற்காலத்தில் மிஷ்காத்துன்னு சொல்லுவாங்க. அதுல போனீங்கன்னா எந்த அறிவிப்பாளரும் இருக்காது, அவர் சஹாபி பேர் மட்டும்தான் இருக்கும். மிஷ்காத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹதீஸ் இருக்கும். அந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்களோ யார் சஹாபி பேர் மட்டும்தான் அதில் இருக்கும். மற்றதெல்லாம் மைனஸ் பண்ணிடுவாரு. ஆனா பண்ணி என்ன செய்வாருன்னா புகாரின்னு போட்டுவாரு. ஒரு ஹதீஸை போட்டு இது புகாரியில் இருக்குது, இது முஸ்லீம்ல இருக்குன்னு போட்டுவாரு. அப்ப இவங்கெல்லாம் இந்த தொகுத்தவங்கெல்லாம் எப்படி தொகுக்குறாங்கன்னா வேற நூல்களில் உள்ளதை எடுத்து இவங்க தலைப்பு வாரியா என்ன செய்யறாங்க, மிஸ்காத்துங்கிறது தொழுகைன்னு எடுத்துட்டாருன்னு, புகாரியில் உள்ள தொழுகை, முஸ்லீம்ல உள்ள தொழுகை, திருமதியில் உள்ள ஒரு தொழுகை, இப்படி எல்லா ஹதீஸையும் எடுத்து இவர் ரெடி பண்றாரு. இந்த சனதுகளை எல்லாம் போட்டு அதிகமா பேஜ் ஆயிருங்கிறதுக்காக வேண்டி நூல் பேரை போடுறதுனால சனது அறுவை பார்த்துக்கலாம். திருமதின்னு போட்டாருன்னு சொன்னா நம்ம திருமதியில போய் பார்க்கணும் சனதை. மிஸ்காத்தை வச்சுக்கிட்டு இது சரியானது இது தவறானது முடிவு பண்ண இயலாது. அறிவிப்பாளர் இருக்காது. வெறுமனே ரியாலு சாலிஹின் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஹதீஸ் கிதாப்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ஹதீஸுடைய அவர் திரட்டினது கிடையாது. அவர் எனக்கு இவர் அறிவித்தாருன்னு சொல்லி அவரே திரட்டிருக்க மாட்டார். இவர் என்ன செய்வார்னு கேட்டா அவர் ஒரு தலைப்பு எடுத்துட்டு தக்குவான்னு எடுத்துக்குவாரு. இந்த தக்குவா சம்பந்தமா புகாரில உள்ள ஹதீஸ்லாம் என்ன, முஸ்லீம் ஹதீஸ்லாம் என்ன, திருமதி ஹதீஸ்லாம் என்னன்னு எடுத்து சனதை மட்டும் நீக்கிட்டு அந்த செய்தியை மட்டும் என்ன செய்வாரு கொடுத்துட்டு கீழே இது புகாரியில் இருக்கிறது, இது முஸ்லீமில் இருக்குது பாரு. அப்ப இதெல்லாம் ஆத்தன்டிக்கான ஹதீஸ் நூல்கள் கிடையாது. நமக்கு தேடி எடுப்பதற்கு வசதியாக இவங்க செய்யறாங்களே தவிர இவங்க ஹதீஸுக்கு அலைஞ்சவங்களோ ஹதீஸை தேடி எடுத்தவங்களோ கிடையாது. இவங்க ஒரு நூல்ல இருந்து எடுக்கிறாங்க. இவங்க புகாரி தேர்ந்து இவங்களுக்கு எப்படி வருதுன்னா புகாரி கித்தாபுல இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு எடுக்கலாம்ல, நம்மளே என்ன செய்யலாம்னா சில தலைப்பு வாரியா ஹதீஸுகளை இப்ப தொகுக்கலாம். புகாரில இருந்து முஸ்லீம்ல இருந்து எடுத்து நம்ம செய்கிற வேலையை தான் இவங்க செஞ்சாங்களே தவிர ஹதீஸுக்காக தொண்டாக்குனவங்க பெருசா தொண்டெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு இருக்கிற தொகுத்து போட்டு என்ன செய்யறது, அது ஆள்கை யாருன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. இந்த ஹதீஸ் எப்படி கிடைத்தது என்பதை அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு மெனக்கெடுதலும் கிடையாது. இருக்கிற நூல்களில் உள்ளதை தலைப்பு வாரியான புகாரில உள்ளது அவருக்கு கிடைச்ச ஹதீஸ் மட்டும் தான் இருக்கும். அவருடைய தொழுகை புக்கில் என்ன தொழுகைங்கிற தலைப்புல அவருக்கு கிடைச்ச தொழுகை ஹதீஸ் தான் இருக்கும். முஸ்லீமுக்கு கிடைச்ச தொழுகை ஹதீஸ் அதுல இருக்காது. அப்ப ரெண்டும் சேர்ந்து நம்ம கிடைச்ச நல்லா இருக்கும்ல. நம்ம திருமதியில உள்ள தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வேணும்னா அனைத்தையும் ஒரு இடத்துல எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது என்று ஒரு சின்ன ஒரு தொண்டு ஹதீஸுக்காக வேண்டி இந்த தொண்டை இப்பவும் செய்யலாம். அதை செய்ய இயலாது. இந்த ஹதீஸ் அவங்களுக்கு எனக்கு இவர் அறிவித்தார், இவங்கள ஆட்டு போய் கேட்கறது, எனக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு இவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு முடிக்கிறாங்களே. இந்த வேலையை 400க்கு பிறகு யாருக்கும் செய்ய முடியாது. இந்த 400ஓட 400ஓட 400 கடைசியா ஹாக்கிம், அதுதான் கடைசியா உள்ளால. அதுக்கு முந்தைய சொல்லணும்னா 300ஓட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஹதீஸை பற்றி பேசுறவங்க எல்லாமே அந்த நூல்கள்ல இருந்து எடுத்து எடுத்து எழுதுற கித்தாபுகள் தான் உண்டாக்குனாங்களே தவிர ஹதீஸை என்ன செய்யறவங்க திரட்டவில்லை. ஹதீஸை திரட்டுறதுங்கிற வேலை இந்த நூல்களுக்கு இல்லை. அப்படின்னா நம்ம இப்ப என்ன தகவல் நீங்க பதிவு வச்சுக்கணும்னா ஹதீஸ் நூல்கள் என்று இப்ப என்னென்னலாம் கிடைக்குது, இந்த தொகுப்பு நூல் இல்லாம இந்த மிஸ்காத் இந்த மாதிரி இல்லாம நேரடியாகவே ஹதீஸுகளை நிறைய பேர் தொகுத்தாங்க. ஆனா நிறைய பேர் தொகுத்தாலும் அனைத்தும் இப்ப நமக்கு கிடைக்கல. ஒருத்தர் அந்த ஹிஜ்ரி 100ல ஒருத்தர் தொகுத்தாருன்னு வைங்க, அவர் பிரஸோ அச்செல்லாம் கிடையாது. அவர் நோட்ல எழுதி வச்சுக்கிறார், நோட்டும் கிடையாது. ஆனா ஒரு லைல் இருக்கார் இவர் அந்த காலத்துல எதை கொண்டு எழுதி கொள்வார்களோ அதை எழுதி வைத்துக் கொள்வார். அவருக்கு நிறைய மாணவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்க பிறகு எடுத்திருப்பார்களே, ஆனால் இதை பார்த்து 5 மாணவர்கள் எப்படி என்ன செய்வாங்க எழுதியிருப்பாங்க.
அந்த 5 மாணவர்கள்ட்ட இன்னொரு 10 பேர் எழுதியிருப்பாங்க. இப்படி ஒரு சங்கிலி தொடரா ஒரு அச்சடிக்கக்கூடிய காலம் வரைக்கும் வந்தா தான் அது இன்னைக்கு ஹயாத் ஆயிருக்கும். அவர் எழுதினாரு, அவருக்கு மாணவர்கள் போதுமான அளவுக்கு இல்லை, அல்லது மாணவர்கள் எழுதி கொள்ளலன்னு வைங்க, அவற்றை உள்ளது அவரோட அழிஞ்சு போயிருக்கும். எழுதினார்னு ஒரு தகவல் தான் கிடைக்குமே தவிர அது எங்கன்னா இருக்காது. அப்ப ஹயாத்தோட இருக்குதுன்னு ஒன்று இருக்கு. எழுதினாங்கிற தகவல் வரும், அவர் மூலம் நான் பார்த்துருக்கிறேன், அந்த கிதாப் ஒரு வச்சிருந்தாரு என்று ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கிதாபு இருக்குதான்னு கேட்டா அது ஒரு பாதி கிதாபுகள் கிடையாது. ஆனால் அதனால பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் ஹதீஸ்கள் நீங்க புகாரி முஸ்லிம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 6லையும் எல்லா ஹதீஸுமே இருக்கும். ஒரு 10% தான் இதுல இல்லாத அதுல இல்லாத இருக்குமே தவிர 6லையும் என்ன இருக்கு, புகாரில் உள்ள எல்லா ஹதீஸுமே திருமதிலையும் இருக்கும், புகாரில் உள்ள எல்லா ஹதீஸுமே அபுதாவுலையும் இருக்கும், மேற்கொண்டு ஒரு 5 இருக்கும், இவற்றை உள்ளதுல இல்லாத 5 இருக்கும். அப்ப எல்லாமே நமக்கு சில பேருடைய நூல்கள் அழிஞ்சு போயிட்டதுனால ஹதீஸுகள் கிடைக்காம எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதுனாங்க. இட்டு கட்டி கண்டுபிடிச்சு சொல்றது இல்லையே. ரசூலுல்லாஹ் கேட்டதை எழுதும் போது 10 பேர் கேட்டு எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஆளுடைய இது அழிஞ்சு போச்சுன்னா 9 பேருடைய இருக்குதானே செய்யும். எந்த ஒரு ஹதீஸுகளும் இதனால மிஸ் ஆகிருக்காது. அப்ப எந்த நூல்கள்லாம் இப்ப கிடைக்குதோ ஹதீஸ் நூல்கள் நீங்க லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும். ஹதீஸ் நூல்கள் அவைலபிளா இன்னைக்கு நினைச்சா கூட நீங்க காசு கொடுத்து என்ன செய்யலாம், அதை வாங்கலாம். இன்னைக்கு நினைச்சா கூட சாப்ட்வேர்ல என்ன செய்யலாம், அந்த ஹதீஸ் நூல்களை எல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆதாரம் காட்டும் போது என்ன தேவை கிட்டாப்பு கீழே போட்டிருப்பாங்க, அது ஹதீஸுக்குள்ளா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல. சனதோட அறிவிப்பாளரோட உள்ள நூலா அல்லது பிந்தி யாரா எழுதிக்கிட்ட நூலாங்கிறதா இருந்தால் இந்த நூல்கள் பெயர்களை நீங்க என்ன செய்யணும், அறிந்து வைத்திருப்பீர்களே. ஆனால் இந்த கிதாபுன்னு கிதாப் போட்டுருவான், துருல் மன்சூர்னு போட்டுருவான், நீங்க என்ன செய்வீங்க, ஹதீஸ் கிதாபுன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது என்ன, அதுக்கு அறிவிப்பாளர் இருக்கா, அது பின்னாடி யாரோ ஒரு மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டதா, இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னா அறிவிப்பாளரோட கொண்டாந்து வைடான்றணும், அந்த மாதிரி கேட்டப்படலாம். அதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் நூல்கள் என்னென்னலாம் அவைலபிளா இன்றைய காலம் வரைக்கும் கிடைக்கிறதோ அந்த தகவலை நீங்க வைத்துக் கொள்வது இதுக்கு என்ன செய்யும், பயனுள்ளதா இருக்கும். அதுல இப்ப கிடைக்கக்கூடியது புகாரி, அது உங்களுக்கு தெரிஞ்சனால பிரச்சனை இல்லை. இந்த புகாரின்னு போட்டு அந்த நூல்களுடைய அளவை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நூலும் எத்தனை ஹதீஸ் இருக்கு, சில ஹதீஸுகளின் பேரா இருக்கும், 50 ஹதீஸ் தான் இருக்கும். நூல்னு நினைச்சக்கூடாது, நீங்க பெரிய வால்யூமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிற கூடாது. அப்படி உள்ளதும் இருக்கிறது. சின்ன சின்னதே ஹதீஸ் நூல் தான் இருக்குது, அச்சரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிடைத்து கொண்டு இருக்கிறது. அப்ப புகாரிங்கிறதுல 7124 ஹதீஸ் இருக்குது. புகாரின்னு போட்டு என் ஹதீஸ் மொத்தம் 7124. இதுல சில நம்பர்கள் கூட ஒரு ஹதீஸை 2 ஆக்குறது, 7150 ஒருத்தர் போட்டிருப்பாரு, 7100 போட்டிருப்பாரு. இது ஒரு உத்தேசமான நம்பர் தான், எண்கள் பூராவுமே 7124 ஹதீஸ் இருக்கு. முஸ்லீம்ல 7748 ஹதீஸ் இருக்கிறது. 777748 இருக்கிறது. ஆமா 5000 ஏன்னா முஸ்லீம்ல நம்பர்கள்ல ஒரே விஷயத்தை 8 தடவை அவர் அறிவிப்பார். ஒரு ஹதீஸ முஸ்லீம் என்ன செய்வார்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டு இதே செய்தி இன்னார் வழியா எனக்கு கிடைத்தது, இதே செய்தி இன்னார் வழியா கிடைத்ததுன்னு போடுவாரு. ஒவ்வொன்றுக்கு நம்பரை போட்டோம்னா என்னவாயிரம், அது ஒரு 2000 நம்பருக்கு கிட்ட அதிகமாயிரும். அனைத்துக்கும் சேர்த்து ஒரு நம்பர் கொடுத்தோம்னா என்னவாயிரம், எந்த ஹதீஸ் எடுத்தாலும் வரிசையா 3-4 தடவை அது கீழே வைப்பாரு. அறிவிப்பாளர் மட்டும் இந்த இதன் மூலமா கிடைத்தது. ஒரு செய்தி பல வழியா கிடைக்கலாம்ல, ஒரு செய்தி இவர் எனக்கு சொல்லியிருக்கலாம், இவர் எனக்கு சொல்லியிருக்கலாம், இவர் எனக்கு சொல்லியிருக்கலாம், எல்லாம் ஒரு செய்தி தான். இவர் என்ன செய்வார்னு கேட்டா அது தனியா என்ன செய்வாரு, 3 செய்தி மாதிரி போடுவாரு. அப்ப பாக்குறவங்க என்ன செய்வாங்க, 3 நம்பர் போட்டு விட்டுருவாங்க. ஹதீஸ் ஒண்ணுதான், ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை இவர் எனக்கு சொன்னார், அது ஒரு செய்தி. அதே செய்தியை இவர் எனக்கு சொன்னார், 2 செய்தி. அதே செய்தியை பற்றி இவர் எனக்கு சொன்னார், 3 செய்தி. இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க, எல்லாம் ஒரு செய்தி தானே, 6 தானே மாறுது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நம்பரை போடு. அதனால என்ன செய்யும், 5000க்குள்ளே நடக்கும். சரியா, இந்த ஒன்னையா பிரிச்சோம்னா என்ன செய்யும், 2000க்கு மேல அதிகமாகி போயிடும். அது ஒரு கணக்கு. அது மாதிரி அபூதாவுது அந்த கிதாபுகள் கிடைக்கிறது, இப்பவும் கிடைக்கிறது. அது 5274 5274. நசாயிங்கிற கிதாப் இருக்கு இல்லையா, அது 5754 5754.
இந்த கிதாபு கிடைக்கிறது. அப்புறம் திருமதிங்கிற கிதாபு வந்து 3956 3956 4000க்குள்ளதான் அந்த அது வருது. இந்த நம்பர்கள்லாம் உத்தேசம் தான், நம்பர்கள் வந்து அவங்க போட்டது இல்லை, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறேன். வேற ஒண்ணுல போய் 4000 போட்டிருப்பான், என்னடா 3000 சொன்னாங்க 4000 கூடாது, அதுவும் சரிதான். அவர் போட்ட நம்பருக்கு அது சரி, 2 ஹதீஸை 1 ஹதீஸ் ஆக்குவது, 1 ஹதீஸை 2 ஹதீஸ் ஆக்குவதனால் இது வரும். இந்த விஷயங்கள் வந்து நம்பர்கள் வந்து நம்மளும் பின்னாடி உள்ளவங்க போடுறது, அந்த 3 ஆசிரியர்கள் போடுறது கிடையாது. அதனால இந்த நம்பர் அப்படி இருக்குன்னு கூடாது. 200 300 இன்னைக்கு முஸ்லீம்ல 2000க்கு டிஃபரெண்ட் வரும், மீதி உள்ளதெல்லாம் ஒரு 100 200 நம்பர் மொத்தத்தில் என்ன செய்யும் டிஃபரெண்டா வரும். ஹதீஸ் கூடாது குறையாது. அதேதான் இவர் எதை 5000 எதை திருமதிங்கிறார, 3000 அடுத்த திருமதி பாரு. ஹதீஸ் கிதாப்ல வந்து எழுத்துலையோ மேட்டரோ கூடாது, நம்பர் எங்கே போடுறதுங்கிறது வித்தியாசப்படும். அப்ப திருமதி வந்து 3956 போட்டீங்கன்னா, இப்னு மாஜா 4341 4341. அதே மாதிரி முஸ்னத் அகமது, இது வேற அகமதுன்னு சொல்லுவாங்க, முஸ்னதுன்னு போட மாட்டாங்க. ரெஃபரன்ஸ் காட்டும்போது என்ன செய்வாங்க, அகமதுன்னு தான் போடுவாங்க. அகமதுன்னா முஸ்னத் அகமது, அவர் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாரு. ஆனா வெறும் அகமதுன்னு போட்டா இந்த கிதாப் தான் அது முஸ்னத் அகமது தான். இவர் நிறைய கிதாப் எழுதுறதுனால தான் இந்த முஸ்னதை சேர்த்து சொல்றோம். ஒரே கிதாப் எழுதியிருந்தாருன்னா வெறுமனே அகமதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இவர் அகமது வந்து நிறைய புக் எழுதியிருக்கிறாரு, அதனால அதுக்கு முஸ்னத் அகமதுக்கு பேரு. ரெஃபரன்ஸ்ல போடுறது எப்படி போடுவாங்க, வெறும் அகமதுன்னு போடுவாங்க. அகமதுனால் முஸ்னத் அகமதுனால் ஒண்ணுதான். இந்த அகமதுல வந்து 27688 இருக்கிறது, 27688. இவ்வளவுதான் பெரிய கிதாப். 27000. அப்ப புகாரி மாதிரி 4 மடங்கு இருக்கிறது. புகாரி எவ்வளவு பெருசா இருக்குதோ அது மாதிரி 4 மடங்கு ஹதீஸ் உள்ளது எது, அகமது இருக்கிறது. 27688. மாலிக் இமாம் அவர் மொத்தாண்டு ஒரு நூல், அது மதீனாவாசி ஹதீஸ் மட்டும் உள்ளதுதான் சொல்லியிருக்கோம்ல. அவர் திரட்டினாரு மதீனாவுடைய ஹதீஸுகளை. அந்த ஹதீஸுடைய மொத்தாண்டு பேர் மூணா ஆனா இத்தனை தாவனா இருக்கும் மொத்தா. இந்த ஹதீஸ் வந்து 3676 3676 ஹதீஸ் கொண்டது. அது சின்ன நூல் தான் அது. அதே மாதிரி தாரிமீண்டு ஒரு நூல் இருக்கிறது, அதுவும் அந்த சுனன்ல சேர்ந்தது தான். அந்த புகாரி முஸ்லிம் தலைமுறையில் உள்ளவர் வருது. இதெல்லாம் பார்த்தீங்க தாரிமீன் போட்டுருவோன்னு அப்படி ஒரு நூலை இல்லைன்னு கண்டிப்பாக கேள்விப்படாத சமயத்தில் இருக்கேன், அவன் எடுத்து போட்டிருப்பான். தாரிமிங்கிறாங்க அதிகிட்டா இல்லை அப்படின்ற கூடாது, அதுதான் இதெல்லாம் சொல்லி தர்றது. தாரிமிங்கிறது வந்து ஃபேமஸ் ஆகலையே தவிர அதெல்லாம் நூல் ரெஃபரன்ஸில் இருக்கிறது. ஏன் தாரிமிலாம் ஃபேமஸ் ஆகலன்னு கேட்டால் இதுல கிடைச்சி போயிடுது. இந்த புகாரி முஸ்லீம் சேரும்போது தேவையானது கிடைச்சிருந்தா அதுக்கு போக மாட்டாங்க. கிடைக்காத ஒன்றா இருந்த சமயத்தில் கூடுதலாக ஒன்று இருக்குமேன்னு போட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரிதாக அது பயன்பாட்டில் இருக்கிறதுனால மக்களுக்கு தெரியலையே தவிர இதுவும் அபுதாவது திருமதி நசைகி ரேஞ்சில் உள்ளதுதான். இதுவும் அறிவிப்பாளரை பார்த்து கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இவரும் திரட்டினவர் தான், எனக்கு இவர் சொன்னார் எனக்கு இவர் சொன்னார்னு போய் மெனக்கட்டு அலைஞ்சு எடுத்தால இவர் ஒரு ஆள் தான். அப்ப தாரிமியில வந்து 3567. அவர் தாரிமின்னா தாரிமி தான், அவங்கதான் ஊரு தான். அது தாரிமிங்கிற ஊரை சேர்ந்தவர், புகாரினா புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர். இப்போ புகாரி பேர் என்னது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரேரா தெரியும். அது நமக்கு தேவையில்லை, அவர் பேர புகாரி அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க புகாரின்னே பேர் வைக்கிறாங்களே. புகாரினாலே புகாரினா புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர் அர்த்தம். புகாரினா என்ன அர்த்தம், புகாராண்டு ஒரு ஊர் ரஷ்யாவில் இருக்கிறது, அந்த ஊர்ல பிறந்தவர் அவர். அதனால அவருக்கு பேர் என்ன புகாரி, அந்த ஊரை சேர்ந்தவர். நாங்க அவர் பேர் முகமது, அவர் முகமது இஸ்மாயில். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த கிதாபுக்கு பேர் புகாரி தான், இமாம் புகாரின்னு தான் சொல்லுவாங்க. கிதாபும் புகாரி இமாம் புகாரி அவர்கள் தான் சொல்லுவாங்களே தவிர அவர் பேர் யாருன்னு என்ன செய்யாது யாருக்குமே. இந்த முஸ்லீம் ஒரு ஆள் தான், அவர் ஒரிஜினல் பேரே முஸ்லீம், அவங்களா ஊர் பேர் இல்லாதவர். அவர் பேரே முஸ்லீமு, கிதாபுக்கு பேர் முஸ்லீமு. முஸ்லீம் சொன்னா அவர் பேர் என்னங்கிறாங்க, அவர் பேரே முஸ்லீம் தான், அது பேர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்படி இருக்குது. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா?
சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையின்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வழி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அப்போ ஹாக்கிம்ங்கிறத சிந்தனை உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அவர் 400 நெருக்கத்தில் ஹிஜ்ரி 400 நெருக்கத்தில் உள்ளவர். இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அந்த புகாரி முஸ்லிமுடைய ஷரத்துப்படி இருக்கிற ஹதீசுகள் அவர் விட்டுட்டாரு, இதெல்லாம் அந்த கருத்துல வருதுன்னு எழுதினாரு. அந்த மாதிரி இவர் எழுதின ஹதீஸ் 8803. அப்புறம் இப்னு ஹிப்பான், இவரும் சஹீஹானதா எழுதுறதுக்கு ஆத்தன்டிக்கான கிதாப் தான். இதுவும் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நோட் தான். இப்னு ஹிப்பான்ங்கிறது 7491, 749491. இப்னு ஹிப்பான்ங்கிறதும் அது தனதோட உள்ளது. அதே மாதிரி இப்னு குசைமா, இப்னு குசை கூனா போட்டுக்கிறங்க, கையெல்லாம் கிடையாதுல, கூனா சையன்னா மாவண்ணா, இப்னு குசைமான்னு போட்டுக்கிறங்க. 3099, 3099 ஹதீஸ் அந்த நூல்ல இருக்கிறது. அதே மாதிரி பைஹகி, இவரெல்லாம் பிந்திரவர் தான், இவரெல்லாம் ஹாக்கிமுக்கு கொஞ்சம் முந்தினவர். இவர் எழுதின நூல் எப்படின்னு கேட்டா, இதுல 2 விஷயம் இருக்கு இவர் நூல்ல மட்டும். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, சனதோட இவர் அறிவிப்பாரு. இவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார் அறிவிச்சுட்டு அவருக்கு கிடைச்ச சொல்லிவிட்டு, இந்த செய்தி புகாரியிலும் இருக்கிறது, இந்த செய்தி முஸ்லீம் இருக்கு அப்படி இருந்தா குறிப்பிடுவார். இவர் 2 வேலை, இவர் இன்னொரு நூல்ல இருந்து காப்பியும் அடிக்கிறாரு, இவரும் திரட்டுறாரு. இப்படி ஒரு கதம்பமான நூல் பையக்குடிகள் எப்படி இருக்கும்னா, அவரே இது புகாரில இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவாரு. நமக்கு முந்திட்டார் அவர் என்ன இருந்தாலும், நம்ம திரட்டினா கூட புகாரியும் திரட்டி வச்சிருக்காருன்னா அது உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இது இந்த நூல்ல இருக்குது, இந்த நூல்ல இருக்குன்னு மேற்கோளும் காட்டுவாரு. இது 4ஆம் தரப்புல உள்ளவராக இருக்கிறதுனால அந்த நூல்களை மேற்கோள் காட்டி என்ன செய்வாரு, இவர் சொல்லுவார். இந்த வைகல்கியில அவர் 2 நூல் எழுதியிருக்கிறாரு. ஒன்னு குபுரா, இன்னொன்னு சுகுரா. சுனனும் குபுரா, குபுரான பெருசு, சுகுரான சின்னது. பெரிய சுனன், சின்ன சுனன் பேரு சுனன் அல் குபுரா. பைஹிங்கிறது ஆளுடைய பேரு, கிதாபுடைய பேர் என்னன்னு கேட்டா சுனனுல் குபுரா. இந்த சுனனுல் குபுரான் மட்டும் போட கூடாது. ஏன்னு கேட்டா சுனனுல் குபுரான் பேர்ல நசை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதனால ஒரே பேரை வந்துடக்கூடாதுக்காக வேண்டி சுனனுல் குபுரா லில் பைஹக்கின்னு போடுவாங்க. சுனனுல் பைஹக்கியின் சுனனுல் குபுரா அப்படி போடணும். சுனனுல் குபுராங்கிற மட்டும் போட்டீங்கன்னா அது நசாயியுடைய சுனனுல் குபுராவா பைஹக்கியுடைய சுனனுல் குபுராவான்னு தெரியாது. அதுக்காண்டி சுனனுல் குபுராங்கிறது சுனனுல் குபுரா பைஹக்கி அப்படி போடுங்க. 100 பேர் என்னது சுனனுல் குபுரா பைஹக்கி அப்படி போட்டு இதுல எவ்வளவு இருக்குன்னா 21601 21601. சுனனு சுகுரா, சுனனு சுகுரா, சூனாய்க்குன்னா ராவணா தமிழ் அப்படிதான் போட முடியும். சுனனு சுகுரான்னு போட்டு அதுவும் பைஹக்கின்னு போட்டுக்கோங்க. அதுல 4883 4883 இது பைஹக்கி. சுனன் சுகுரா பைஹக்கி 2லையும் பைஹக்கி சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி இப்ப நசாயி இருக்காரு இல்லையா, ஏற்கனவே சொல்லிட்டோம். நசாயிங்கிற கிதாப் இந்த 6 நூல்ல ஒன்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வடிகட்டி எடுக்கப்பட்ட ஒரு நூல். இந்த நசை என்ன பண்றாருன்னு கேட்டா, வடிகட்டாம வந்தது கிடைச்சதெல்லாம் எழுதினாரு. அது குபுரான்னு பேரு. நசை 2 நூல் எழுதியிருக்கிறாரு. ஒரு நசை முதல் சொல்லியாச்சு, முதல் நசைன்னு வந்துருச்சு. நசையுடைய குபுரா
சுனன் குப்ரா நசை, சுனன் அல் குப்ரா நசை அப்படின்னு போட்டுக்கிறங்க. நசாயினா நசைன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 11768 11,768 11,1176 இவ்வளவு நம்பர் கொண்டது இது நசாயுடைய சுனன் குப்ரா. இதுவும் மார்க்கெட்ல கிடைக்குது, சாப்ட்வேர்ல கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து தபுரானிங்கிறவர் வந்து மூஜம் 3 புக் எழுதினாரு. தபுரானி என்ன செய்யாரு, மூஜம்ங்கிற பேர்ல 3 என்னன்னு கேட்டா மூஜமுல் கபீர், கபீர்னா பெருசு, கபீர் குப்ராண்டாலும் ரெண்டு என்னது பெருசுன்னு அர்த்தம். கபீர்னா பெருசு, சகீர்னா சின்னது, அவுசத்துனா நடுத்தரமானது. 3 எழுதினாரு. மூஜமுல் கபீர்னு ஒண்ணு, மூஜமுல் அவுசத்துன்னு ஒண்ணு, மூஜமுல் சகீர்னு ஒண்ணு. மூஜம்னா ஆசிரியர் வழியாக அந்த ஆல்பபெட்டிக் படி அமைக்கப்பட்டது, முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அப்ப தபுரானி, இது தபுரானி. அதாவது எப்படி பண்ணணும்னா மூஜம் கபீர் தபுரானி, ஆளுடைய பேர் தபுரானின்னு வச்சுக்கிறேங்க. மூஜம் கபீர் தபுரானி ஒரு பேர் இல்லை, தபுரானி ஒரு ஊர் பேர் தான். எல்லாம் ஊர் பேரை சொல்லி தான் அழைக்கிறது அந்த காலத்து வழக்கம் எல்லாருக்குமே. அதிகமான இமாம்களுடைய பேர் இப்படிதான் இருக்கேன், ஊர் பேர் தான் அதிகமா இருக்கும். ரொம்ப குறைவாக தாத்தா பேரு அந்த மாதிரி இது சேர்த்துக்கிடுவாங்க. அப்ப மோஜம் அதாவது தபுரானியுடைய மோஜம் கபீர், மோஜம் அல் கபீர் தபுரானி, மோஜம் அல் அவுசத் தபுரானி, மோஜம் சகீர் தபுரானி 3 போட்டுக்கோங்க. கபீர்ல 22,796 ஹதீஸ் இருக்குது. 22,796 அவ்வளவு ஹதீஸ் இருக்கிறது. அவுசத்து நடுத்தரமானதுல வந்து 9489 9489. சகீர்ல வந்து 1198 1198 சின்ன நூல். சகீர்னா சின்னதானே, 1198 ஹதீஸ் கொண்டது அது. இது 3 தபுரானியுடையது. இது எல்லாமே கிடைக்குது, பஜார்ல கிடைக்கும். அதே மாதிரி வந்து அபு அவானா முஸ்தகரஜ் போடும், முஸ்தகரஜ் அபு அவானா. இந்த முஸ்தகரஜ்னான்னு தெரிஞ்சுக்கிறீங்க, அது ஒரு விளக்கத்துக்காக வேண்டி. உங்களுக்கு முஸ்னதுன்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். முஸ்னதுன்னா என்ன, பேர் சஹாபி பேர் வாரியாக தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு பேரு முஸ்னது. அது மாதிரி மோஜம்னு சொன்னா அவருடைய முதல் அறிவிப்பாளர் வருவார்ல, அந்த அடிப்படையில் அவருடைய அறிவிப்புகளையா தொகுக்கிறது மோஜம்ங்கிறது. அதே மாதிரி சுனன் என்று சொன்னால் தலைப்பு வாரியா பிற்கு சட்ட கிதாபு நூல் வாரியா செய்வது. அது மாதிரி முஸ்தகரஜ்னு ஒன்று வகை இருக்கு. முஸ்தகரஜ்னு அது ஒரு வகை. முஸ்தகரஜ்னா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த புகாரி ஒரு இன்னமல் ஆமால் பின்னியாத்துன்னு போடுறாரு. ஹதீஸ் என்ன செய்யறாரு, இன்னமல் ஆமால் பின்னியாத்துன்னு ஒரு ஹதீஸ் போடுறாரு. முதல் ஹதீஸ் இருக்குது. புகாரி என்ன செய்வாரு, எனக்கு இவர் சொன்னாரு, எனக்கு இவர் சொன்னாரு, எனக்கு இவர் சொன்னாருன்னு ஒரு அறிவிப்பாளரையும் கொடுப்பாரு. இந்த முஸ்தகரஜின் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் புகாரி போட்டிருக்காருல, இந்த ஹதீஸ் இவங்க வழியா மட்டும் வரல, இன்னும் பலர் வழியா இருக்கு, நடைமுறைகளா இருக்கு, செவி வழியா மக்கள் மத்தியில் என்ன இருக்கு, அந்த ஹதீஸ்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு புகாரியில் என்னென்ன ஹதீஸ் வந்திருக்கிறதோ, முஸ்லிமில் இந்த 2க்கு மட்டும்தான் முஸ்தகரஜின் போடுவாங்க. முஸ்லிமில் என்னென்ன ஹதீஸ் வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸுகள் அவங்க வழியா மட்டும் வரல, இன்னும் பல ரூட்டுகள்ல வந்திருக்கிறது அப்படின்னு எடுத்து எழுதுற நூலுக்கு பேர் என்னது, முஸ்தகரஜ். இப்ப புகாரில் உள்ள எந்த ஹதீஸ் இருந்தாலும் அது என்ன செய்வாருன்னு கேட்டா, இவங்க போய் தேடுவாங்க. இந்த இல்லி இவர் சொல்றாரு, அந்த அவரும் சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட அவர் சொல்றாரு, அவர்கிட்ட அவர் சனதோட சும்மா எழுதுறதுல. இவர் புகாரி எப்படி சனதை போடுகிறாரோ அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஊர்ல மதீனாவுல 4 பேர் எழுதுறாங்கன்னு வைங்க, புகாரி 3 பேர் வழியாக உள்ளதை தொகுத்து ஒரு ஆள் வழியாக உள்ளதை துவக்கம் விட்டுருந்தாருன்னு வைங்க, அவர் வழியாக அந்த ஹதீஸ் வரும்ல. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, புகாரி சொல்ற இந்த வழி மாத்திரம் இல்லாம வேற ரூட்லயும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு நூல் எழுதுறாங்க. முஸ்தகரஜ் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அவைலபிளா இருக்கிறது இதுதான். முஸ்தகரஜ்ங்கிற பேர்ல உள்ள நூல்ல வந்து அதிகமான நூல்கள் தேவையற்றதா தெரியுது. புகாரில அவன் வைத்தான ஆளை வச்சு போடும்போது இன்னும் பல குழப்பம் தேவையில்லாம குழப்பம் இருக்க தொகுத்தாச்சு, ஆளுக்கு தான் வித்தியாசம் போகுது. இதனால என்ன பயந்து நினைச்சாங்களோ தெரியல,
மக்கள் என்ன செய்யலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த மாதிரி வகைக்கு பேர் முஸ்தகரஜ். முஸ்தகரஜ்னா முஸ்தகரஜ்னு போட்டுவாங்க, கீழே குறிப்பிடுவாங்க புகாரி முஸ்லிம் நூலுடைய முஸ்தகரஜ். அவர் போட்ட அதே ஹதீஸுகள் வேற வேற ஆட்கள் வழியாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க அதை செய்யல, நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் அதுதான். புகாரில் இல்லாத ஒரு ஹதீஸ் அதில் இருக்காது, முஸ்லீம்ல இல்லாத ஒரு ஹதீஸ் என்ன செய்யாது, அதில் இருக்காது. அப்ப புகாரியே போதும், நமக்கு ஆளுதான் மாறுமே தவிர ஹதீஸ்ல எதுவுமே ஒண்ணு கூட கூடாது. அப்படி இருக்கிறதுனால அது பேர் என்னது, முஸ்தகரஜ். முஸ்தகரஜ் அபு அவானா, முஸ்தகரஜ் அபு அவானா, அபு போட்டு அவானா, ஆனா வாவண்ணா நாவண்ணா, அபு அவானாங்கிறவர் எழுதுனது. இவர் இதுல என்ன செய்யறாருன்னா 7065 நம்ம ரெண்டையும் மெர்ஜி பண்ணி, புகாரி முஸ்லிம் மெர்ஜி பண்ணி மொத்த ஹதீஸ் எவ்வளவு வருது, 7065 வருது. அதுல என்னன்னு கேட்டா சிலதுக்கு வந்து முஸ்தகரஜ் கிடைக்காது, அதை விட்டுருவாரு. ஒரு புகாரில 1வது ஹதீஸ் வந்து பல பேர் வழியா வந்தா எழுதிடுவாரு. 2வது ஹதீஸ் அவர் கிடைக்காது, அதை விட்டுருவாரு. 3வது ஹதீஸ் கிடைக்கும். இந்த புகாரில் இருக்கிற அதே ஹதீஸ் அனைத்தும் வேற ஆட்கள் வழியா வரணும்னு அவசியம் கிடையாது. சில ஹதீஸுகள் வேற ஆட்கள் வழியா வந்திருக்கலாம், சில ஹதீஸுகள் வேற ஆட்கள் வழியா வராம இருக்கலாம், அதை விட்டுருவாரு. அந்த மாதிரி செஞ்சதுனாலதான் புகாரி முஸ்லிம் ரெண்டுமே சேர்த்தா எவ்வளவு வருது, 7065 ஹதீஸ் தான் வருது. நம்பர்ல முன்னப்பில் இருக்கும், அது ஒன்னாச்சு. அதே மாதிரி அபு யாலாங்கிறவருடைய முஸ்னத், முஸ்னத் அபு யாலா, முஸ்னத்னு போட்டு அபு யாலா, யாலான்னா யானா போட்டு அக்கன்னா போட்டு லாவனா போடுங்க, அபு யாலா. அபு யாலாங்கிற இவருடைய நூல் வந்து 7555 7555 7555 ஹதீஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தாரகுத்னி, தாரகுத்னி பூனாவித்தன்னா நீ என்ன, தாரகுத்னி என்கிற ஒரு நூல் இருக்கிறது. இது அவைலபிள் கிடைக்கிறது. இதுல வந்து 4898 4898 ஹதீஸுகள் அதுல உள்ளது. அதே மாதிரி வந்து முஸ்னது அல் பஸார், பஸார் என்பவருடைய முஸ்னதுக்கு ஒரு நூல் இருக்கிறது. இதுல வந்து இந்த முஸ்னது நீங்க விளைக்கிறோம், முஸ்னது போட்டா என்ன மாதிரி இருக்கும்னு விளைக்கிற வேண்டியதான், சரியா? முஸ்னது அல் பஸார்ல 3450 ஹதீஸ் இருக்கிறது. 3450 ஹதீஸுகள் இதுல இருக்கிறது. அதே மாதிரி சுனன் சயீத் பின் மன்சூர், சயீத் பின், இது வந்து அவர் சொந்த பேர்ல வருது. சயீத் பின் மன்சூர் என்பவர் எழுதிய சுனன், எழுதிய இல்ல திரட்டிய சுனன். அப்படி சுனன் சயீத் ரொம்ப ரொம்ப முன்னிலையான கிதாப், புகாரி காலத்தில் உள்ள ஒரு நூல்ல உள்ளதான் இது. அப்ப சுனன் சயீத் பின் மன்சூர் என்பது வந்து 2978 2978. அதுக்கப்புறம் முசன்னப் இப்னு அபி ஷைபா, முசன்னப் சொன்னா அது ஒரு வகை. முசன்னப்னா முஸ்தகரஜ்னா சொன்னோம்ல, அது மாதிரி முசன்னப்ங்கிறது ஒரு வகை. நிறைய பேர் இந்த முசன்னப் எழுதுவாங்க. முசன்னப்னா என்ன மாதிரி நூல் இருக்கும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸோட சஹாபாக்கள் சொன்னது எல்லாம் கலந்துருக்கும். ஃபில்டர் பண்ணாம வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கலந்துருந்தா அது பேர் என்னது, முசன்னப். அதுல இப்னு அபி ஷைபாவுல எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது ஒரு 15% 20 தான் இருக்கும். ஒரு 80% அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிறது என்ன செய்யும், கூடுதலா இருக்கும். அப்ப முசன்னப் இப்னு அபி ஷைபா, இப்னு அபி ஷைபாங்கிறவருடைய முசன்னப். இதுல வந்து 37943 37. இதை ரொம்ப பெருசா தெரியுது, நான் ஹதீஸ் இதுல அவ்வளவு இருக்காது. 37,000 ஒரு 10,000 ஹதீஸ் தேராது. மத்தெல்லாம் சேர்த்தனால பெருசா போகும்ல, அபூபக்கர் சொன்னது, உமர் சொன்னது, அவர் சொன்ன, இவர் சொன்னது சேர்த்தா பரக்கத்தா போகும்ல, நம்பர் பெருசா இருக்குமே தவிர ஹதீஸ் எடுத்தா புகாரி முஸ்லிம் அளவுக்கு தான் சேரும். அதுல உள்ள ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது நம்ம தேடி எடுத்துக்கணும். முசன்னப் இப்னு அபி ஷைபான்னு சமயத்தில் போட்டு விட்டுருவாங்க, ஆதாரம் உண்டு, உடனே நினைக்கக்கூடாது ஹதீஸ் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. உள்ளே பார்த்தா உமர் சொன்னான்னு இருக்கும், ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. ஒரு செய்தி போட்டு ஹதீஸ் மாதிரி போட்டு என்ன செய்வாங்க, முசன்னப் இப்னு அபி ஷைபான்னுவாங்க. உள்ள பார்த்தா ஒரு முஜாஹிதுன்னு சொல்லியிருப்பாரு, தாபி சொல்லியிருப்பாரு. அவருக்கு தகாபின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு தாபி என்பவருடைய சொந்த கருத்தை கூட போட்டு வச்சிருப்பாரு. இவங்க கள்ளத்தனம் பண்றது தப்பான கொள்கை உள்ளவங்க நினைச்சுவாங்க, அதை எடுத்து கொண்டாந்து போட்டு ஆதாரம் சன்னப் இப்னு அபி ஷைபாம்பாங்க. சன்னல் போய் பார்த்துடணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குதா, அல்லது தாபி சொன்னாரா, அல்லது சபோ தாபி சொன்னாரா, அல்லது வந்து தகாபி சொன்னாரா, ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகுதா,
என்று பார்த்து தான் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். முழு சனதை கேட்கணும். முழுசா சனதை சொல்லு ஆட்களெல்லாம் பார்க்கணும்னா நீங்க அதுலயே அடிச்சிடலாம். முகவாசியை சனதை தேடாமலையே அவன் காட்டுவான்ல, நீ என்னடா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரலடா தூக்கி போட்டு போயிடணும். அறிவிப்பாளர் வசதியெல்லாம் பின்னாடிலாம் ஆராயணும், எடுத்தெடுப்புல தட்டி விட்டுறணும். அது கேட்டவொடனே தெரிஞ்சு போயிடும். அதனால முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவோட 37,943 ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி ஷாஃபி இமாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு முஸ்னது தயாரிச்சிருக்காங்க. முஸ்னத் அஷ்-ஷாஃபி, ஷாஃபி இமாமுடைய முஸ்னது. அவர் அவருடைய முஸ்னது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு கேட்டா அதிகமாக மாலிக் அறிவித்தார்னு தான் ஆரம்பிக்கும். அவருடைய முஸ்னது எப்படி இருக்கு? மாலிக் இமாம் உஸ்தாத் தானே அவருக்கு. ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் யாரு? மாலிக் இமாம்கிட்ட படித்தவர் தான் ஷாஃபி. அதனால அக்பர்னா மாலிக் எங்களுக்கு சொன்னாரு. அப்படித்தான் அந்த அறிவிப்பாளர் என்ன செய்வாரு, அதிகமான இதை கொண்டு வருவாரு. இந்த முஸ்னது ஷாஃபியில ரொம்ப கம்மி, 1829 தான், சின்ன ஹதீஸ் கிதாப் தான் அது. 1829, 1829 இவ்வளவுதான் அதுல உள்ள ஹதீஸ்கள், கம்மியான அளவு தான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள், DJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் DJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே மாதிரி இந்த முஸன்னஃப் இருக்குல்ல, இப்னு அபீ ஷைபா எழுதின மாதிரி அப்துல் ரஸாக் என்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. முஸன்னஃப் அப்துல் ரஸாக். இந்த முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ங்கிறதுல 21033 இது முஸன்னஃபா இருக்கணும், அதிகமா இருக்கும். முஸன்னஃபுகள் தான் நம்பர் பெருசா இருக்கும். ஏன்னா பலருடைய கருத்தை அவங்க எழுதுறதுனால என்ன இருக்கு, ஹதீஸை விட கூடுதலா வரும். ஹதீஸுகளை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். 21033 21033 21 அவ்வளவு ஹதீஸ் அதில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பைஹக்கி இருக்காருல்ல, முதல்ல சொன்னோம்ல, அவர் சுனனுல் குப்ரான்னு எழுதியிருக்காரு இல்லையா, சூறாவனா. இதே பைஹக்கி ஆதாப்னு ஒன்று, ஆதாப், ஆவண்ணா தாவண்ணா இப்பண்ணா, ஆதாப்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இது என்னன்னு கேட்டா இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்காது. இது ஹதீஸ்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, பொய் சொல்லக்கூடாது, பண்பாடுகள், நேர்மையா நடக்க வேண்டும், அடக்கமா இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த குணநலன்கள் இருக்குல்ல, ஆதாப்னா குணநலன்கள். இந்த ஹதீஸ்கள்ல தொழுவது, நோன்பு வைக்கிறது அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த பயான் பண்ணுவதற்கு ஏற்றவாறு செய்திகள் இருக்கும்ல, பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு, அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் ஆதாபு. அந்த மாதிரி ஆதாபுன்னு சொல்லி நினைஞ்சாரு அவரை திரட்டினாரு பைஹக்கிங்கிறவர். அப்படி ஒரு ஆதாபு பைஹக்கி போட்டுருங்க. ஆதாபுன்னு போட்டு பைஹக்கி அப்படின்னு போட்டு வேண்டியது. இதுல 867 ஹதீஸ் இருக்கு. 867 சின்னது விசாலா மாதிரி உள்ளது. அதே மாதிரி புகாரி இமாம் இருக்கார்ல, அவர் இன்னொரு கிதாபு அதபுல் முஃப்ரத்னு எழுதியிருக்காரு. அதப் அல் முஃப்ரத், அல் அதப் அல் முஃப்ரத். ஆதாபு அதபுலாம் ஒண்ணுதான், இதுவும் அதபு சம்பந்தப்பட்டதுதான். ஆமா, இதுல என்னன்னு கேட்டா அல் அதப், அல் ஆனா இல்லன்னா போட்டு ஆனா தானா இப்பண்ணா, அல் அதப் அல் முஃப்ரத், ஆனா இல்லன்னா மூணா, அக்கண்ணா இப்பண்ணா, ராணா இத்தனா, அல் முஃப்ரத். சரியா? அதமுல் முஃப்ரத்னு போட்டுருங்க. இதுல புகாரி அளவுக்கு இவர் ஃபில்டர் பண்ணி எழுதல, பாதி தேராது இதுல. அதமுல் புகாரி எழுதினா கூட சரியானதைத்தான் எழுதுவேன், இதுல எந்த ஒரு கண்டிஷனும் போடல.
அதற்கு சம்பந்தப்பட்டதானே, ஒழுக்கம் பண்பாடு தானே, பொய் சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி விஷயமா இருக்கனால இவர் அமல் செய்யறது ஒன்றும் இல்லை. பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வந்து ஹதீஸ் இல்லாட்டா கூட பொய் சொல்ல மாட்டோம், பொய் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மதத்துக்காரனுக்கும் தெரியும். அதனால இவர் என்ன செய்யலன்னு கேட்டால் அந்த அதபல் முப்புறதுங்கிறதுல பெரிய கடுமையான ஒரு விதிமுறைகள்லாம் போடலை. ஓரளவுக்கு சுமாரானது லைஃபானது அது மாதிரி உள்ளதெல்லாம் அடிச்சு விட்டுருக்கிறாரு. இல்லை அதை புகாரியின் அதமும் முப்புறதுன்றாங்க. ஒன்றும் புகாரி எழுதிட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது. அவரே அப்படி சொல்லலை, புகாரிங்கிற நூலுக்கு தான் அப்படி சொன்னாரே தவிர இந்த நூலுக்கு என்ன செய்யல, ஆத்தண்டிக்கானது தான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அதனால புகாரினா சஹீஹுல் புகாரியா இருந்தா தான் அவர் அந்த கண்டிஷன் போட்டிருக்கிறாரு. அப்படி இல்லாம இந்த புகாரி நினைச்சிருக்காரு, வேற வேற நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்களுக்கெல்லாம் இந்த கருத்து கிடையாது. எழுதினாலும் புகாரியா இருக்கலாம், அவர் அந்த விதிமுறைப்படி எழுதல, அவரே வகுத்து கொண்ட விதிமுறைப்படி என்ன செய்யல, அது புகாரிக்கு மட்டும்தான் விதித்துக் கொண்டார். சஹீஹுல் புகாரிங்கிற நூலுக்கு தான் அந்த விதியை வந்து விதித்து கொண்டாரு. இது கிடையாது. இதுல வந்து 1322 1322. அதே மாதிரி அபூ தாவூத் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து மராசீல் மானா ராவண்ணா சி என்ன இல்லைன்னா மராசீல் போட்டு ஐவன் அபூ தாவூத் போட்டுக்கோங்க. இந்த மராசீல் என்னன்னு கேட்டா முர்சல் என்பதனுடைய பன்மை மராசீல். முர்சலுடைய பன்மை என்னது? மராசீல். முர்சல் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் சொல்லணும்? சஹாபி சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபிக்கு அடுத்தால் சொன்னா தாபி சொன்னா அது முர்சல். ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் சொல்லணும்? மறுபடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் சொல்றாங்க, அது ஓகே. சஹாபி விட்டுவிட்டு தாபியில உள்ளவர் ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லுவாரு. இவருக்கு எந்த சஹாபிட்ட கிடைச்சேன்னு வராது. இந்த மாதிரி உள்ளது முர்சல்மாங்க. இவர் இந்த முர்சலையா பிரிச்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இவர் என்ன இருக்காரு? ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்கும், ஆனா அதை யார் அறிவிப்பாளர்? முதல் அறிவிப்பாளர் யார் இருக்க மாட்டாரு? சஹாபி இருக்க மாட்டாரு. தாபி தான் இருப்பாரு, தபோ தாபி கூட இருப்பாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி இருக்க மாட்டாங்க. சஹாபி இல்லாட்டி ஆத்தன்டிக் கிடையாது. அப்ப இந்த முர்சலையா அந்த முதல்ல ஒரு 100 சுனன் எழுதிட்டதுனால இன்னும் அவன் மிச்சமா இருக்குது. நிறைய திரட்டுறாருல, திரட்டுனது என்ன பண்றாங்கன்னா இந்த சனதோட கரெக்டா வர்றது அபூ தாவூத் அதை எழுதி போடுறாரு சுனன்ல. மிச்சமா இருக்கு. இதுல எல்லாம் சஹாபியை காணாம திரட்டினதுக்கு வீணாக்கணும்னு சொல்லி அதை ஒரு பேர் போட நினைச்சிட்டாரு, அதை எழுதி விட்டாரு. இது எதுவும் நிக்காது. ஆனா முழுசு தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு என்ன செய்யலாம் வச்சுக்கலாம். இதுல எதுவுமே ஆதாரத்துக்கு நிக்காது. எங்கப்ப சஹாபியா காணா எப்படிப்பா நம்ம நம்புறது? ரசூலுல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹ் பார்க்காத அளவுக்கு சொல்லுவாரு. அப்ப இடையில யாரை விடுபட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருவோம். இந்த மராசிங்கிறதுல 19467 இருக்கிறது, 1946-7. அப்ப சரியானதுக்கு பாருங்க, எது அதிகமா இருக்கு பாருங்க. அதாவது இவர் அபூ தாவூத் திரட்டினதுலயே அந்த அபூ தாவூத்ல எவ்வளவு ஹதீஸ் போட்டோம்? ஆமா 5200க்கு 19,000க்கு பாத்துக்கிறங்க. அப்ப அவர் திரட்டுறாரு, இது ஒரு 20,000 வச்சுக்கிறங்க, அது ஒரு 5000 வச்சுக்கிறங்க, 25,000 ஹதீஸ்ல அவர்கிட்ட வந்து 5000 தான் கரெக்டா தேருது, 20,000 தேர மாட்டேங்குது. அப்ப 5ல் 4 மடங்கு இப்படிதான் இருக்கும். ஹதீசுகள்ல வந்து ஆத்தன்டிக்கா வராது. ஆத்தன்டிக்கான ஹதீசுகள் பிரிச்சா எவ்வளவுதான் தேருது? அவர் திரட்டினதுல வந்து 20% தான் தேருது, 80% தேர மாட்டேங்குது. அந்த 5000 தனியா போகும். இந்த கண்டிஷன்ல இந்த சஹாபி வழியா வருதாங்கிற கண்டிஷன்ல இவ்வளவு தேருது. அந்த 5000 போயிடும், ஃபில்டர் பண்ண நிறைய அடிபட்டு போயிடும். அப்ப இந்த மராசில் அபூ தாவூத்ங்கிறது வந்து 19,467. அதுல நேர்மையா இருக்கிறாங்க. மராசில்னு பேர் வைக்கிறாங்க, அது மக்களுக்கு தவறானது கொடுக்க கூடாதுன்றதுனால மொத்தமா திரட்டி விட்டு போயிருக்கணும். அந்த அக்கறையும் அந்த சரியான தகவல் மக்களுக்கு ஃபில்டர் பண்ணி போகணுங்கிறதுக்காக வேண்டி மெனக்கிடுறாங்க. அதே மாதிரி இப்னுல் ஆராபி மோஜம், இப்னுல் ஆராபி மோஜம் தபரானி மாதிரி இவர் ஒரு மோஜம் எழுதியிருக்கிறார். இப்னுல் ஆராபிங்கிறவர் இது வந்து 2460 2460 2460 ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த இப்னு அபி ஷைபான் ஒன்று போட்டோம்ல, அவர் முஸன்னப் எழுதினார் இல்லையா, அவரே முஸ்னதில் இருக்கிறார். முஸன்னப்னா எல்லாம் கலந்தது, முஸ்னதுன்னா அந்த சஹாபாக்கள் வழியா உள்ள செய்திகளை எழுதியிருக்கிறார். அப்ப முஸ்னத் இப்னு அபி ஷைபா, முஸ்னத் இப்னு அபி ஷைபா இது ரொம்ப சின்னது, 998 அவ்வளவுதான், 1000 கூட இல்லை, 998 ஹதீஸ் தான்.
அதே மாதிரி இந்த அப்துல்லா இப்னு முபாரக்லாம் ஹதீஸ் முதல்ல தொகுத்தான்னு சொன்னோம்ல, புகாரிக்கெல்லாம் முன்னாடி அவங்க எல்லாம் தொகுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவர் ஒரு முஸ்னத் எழுதியிருக்கிறார். அப்துல்லா இப்னு முபாரக் முஸ்னத் அப்துல்லா இப்னு முபாரக். இவர் எழுதின அந்த முஸ்னதுல என்னன்னு கேட்டா வெறும் 275 தான். ஒரு ஊர்ல உள்ளதான் அவங்க எழுதுனாங்க. இவங்கெல்லாம் அந்த ஊர்ல உள்ள ஹதீஸ்கள் தான் எழுதுனாங்க. அந்த ஊர்ல 2-3 சஹாபி தான் இருந்திருப்பாங்க. சஹாபி வழியா தான் வந்திருக்கு. முஸ்லிம் தான் எல்லா சஹாபியும் வரமாட்டாங்க. அவருக்கு மெனக்கட்டு தேடி எடுத்தவங்கதான் வெறும் 275 ஹதீஸ் அவர் எழுதியிருக்கிறார். அது கிடைக்குது, இப்ப அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி 275 சரியா. அதே மாதிரி இந்த தபுரானி இருக்காரு இல்லையா, முதல்ல சொன்னோம்ல, மூஜம் கபீர் அவுசத்து சலீர் எழுதினார் இல்லையா, அவர் என்ன செய்யறாருன்னா அவர் திரட்டின ஹதீஸ்கள்லயே சிரியா சாம்டா சிரியா வாசிகள் வழியாக அறிவிக்கப்படுற ஹதீஸை தனியா பிரிக்கிறாரு. நிறைய பிரிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இந்த நூல் கிடைக்கிறது எந்த வழங்குதுன்னு கேட்டா ஈராக் வாசிகள், சிரியா வாசிகள், ஹிஜாஸ் வாசிகள் நிறைய அவர் எழுதி இருக்கக்கூடும். ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்குது, ஷாம் வாசிகள் வழியாக கிடைத்தது என்று போடுறாரு. 3 பேர் என்னது, முஸ்னது ஷாமீன் ஷாமியின். ஷாம்டா சிரியா முஸ்னது போட்டு ஷாமியின்னா சிரியா வாசிகள், அது கைப்பன் போட்டு தபுரானி. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா சிரியா அவருடைய பெரிய நூல்கள் பெருசா போட்டிருக்காருல, அதுல இருந்து என்ன எடுக்கிறாருன்னா ஷாம் வாசிகள் வழியா எனக்கு என்னென்ன கிடைச்சது பிரிக்கிறாரு. அப்படின்னா இது இப்படி எல்லாத்தையும் பிரிச்சிருக்கணும்ல, ஷாமுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, மக்கா மதீனாவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தா அப்ப அதெல்லாம் செஞ்சு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பிரிண்ட்லயோ அந்த நூலகங்களோட காப்பாற்றப்படாம போயிருக்குது. கிடைச்சதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் பல இதில் பிரிச்சிருக்கலாம் அவரு, இது விளங்குமே தவிர நமக்கு அவைலபிள் கிடையாது. சாம்வாசியல் வழியாக கிடைத்தவை என்று போட்டு அந்த ஹதீஸ் பூராம யார் வழியாக தான் இருக்கு, சிரியாவில் போய் உள்ள தொகுத்த ஹதீஸ்களாக தான் இருக்குமே தவிர மக்காவில் உள்ளவங்க தொகுத்தது மதீனாவில் உள்ளதெல்லாம் அது இருக்காது. அது தபுரானி பண்ணியிருக்கிறாரு. 3557 அவ்வளவு ஹதீஸ் இருக்கு அதுல. 3, 5, 5, 7. அதுக்கப்புறம் ஷிஹாபுங்கிறவர் ஒரு முஸ்னது ஷிஹாப், முஸ்னது போட்டு ஷிஹாபு, அவர் ஒரு முஸ்னதை எழுதியிருக்கிறாரு. அது 1371 சின்ன ஹதீஸ் தான் இது. அதே மாதிரி ஹுமைதின்னு ஒரு ஆள் முஸ்னத் அல் ஹுமைதி 1361. இதுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறது இல்லை, ஆதாரமா காட்டுறது இல்லைன்னு கேட்டா இந்த 1361 புகாரி முஸ்லிம்ல இருக்கும். அதுக்கு கிடைச்சது தேவைப்படாது. எதுக்காக இந்த சின்ன நூல்கள்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கேள்விப்படாதவங்க இருக்கலாம், ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் தேவைப்படலன்னு கேட்டா இவர் காட்டக்கூடிய ஹதீஸ் பெரியதுல இருக்கதானே செய்யும். ஒரு 1000 ஹதீஸ் செஞ்சிருக்காரு, 7000 ஹதீஸுக்குள்ள அந்த 1000 செய்யும் அடங்கி இருக்கும். ரெஃபரன்ஸ் 1-2 கிடைக்காத ஒன்னா இருந்தா ரேரா இதை எடுத்து போடுவாங்க, அப்படி தேவைப்படும். அதுவும் ஹதீஸ்கள் தான். இது புறக்கணிக்கப்பட்டதுனால தரம் குறைஞ்சது கிடையாது. இதே விஷயத்தை மற்றவங்க பெருசுல எழுதிட்டதுனால விட்டுட்டமே தவிர புகாரி முஸ்லீம்லாம் எழுதாத ஒன்று இதுல இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்றை தேடி எடுத்து நம்ம போட்டால் அதுவும் ஆத்தன்டிக்கான செய்தி தான். இது முஸ்லிம் ஹுமைதின் புதுசாக சொல்றாங்கன்ற கூடாது, அதுவும் சரியான ஹதீஸ்கள் தான். அது எதனால் மக்கள் பிரபலமாகலன்னா இதெல்லாம் வேற நூல்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால போயிடுது. ஹுமைதியுடைய 1361 போட்டீங்களா. ஹாரிஸ் என்கிற ஒரு முஸ்னத் போட்டாங்க, முஸ்னத் அல் ஹாரிஸ் ஹாவன்னா ரீனா இசன்னா கடம்பு இசன்னா போட்டுருங்க. 1124 சின்ன முஸ்னது 1124 பாத்தீங்கன்னா. அப்புறம் தயாலிசின்னு ஒருத்தர் முஸ்னத் தயாலிசி ஒருத்தர் ஆதார முஸ்னத் போடுவார். என்னமோ பேரெல்லாம் போடுறாங்கன்னு கூடாது, இதெல்லாம் இருக்குது வழக்கதான். அந்த மனுஷனு சரியா சொன்னது என்னன்னு கேட்டு அதை ஆய்வு பண்ணி என்ன செய்ய பண்ணு மறுத்துடக்கூடாது. அப்ப 2767 2767. அப்புறம் முஸ்னது இஸ்ஹாக் பின் ராகவைஹி. இஸ்ஹாக்னு பல இஸ்ஹாக் இருந்ததுனால பாப்பா பேரை சேர்த்து சொல்றாங்க. இஸ்ஹாக் இப்னு ராகவைஹிலாம் வேற அஜமிகளா இருந்திருப்பாங்க. அங்கிருந்து அவர் பாப்பா அப்படி இருந்திருப்பாரு, இவங்க இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அரபி சொல்லு கிடையாது, அதனால ராகவைஹின்னா அர்த்தம்லாம் பார்க்க முடியாது. பாரசீக நாட்டில் ஏதோ ஒரு அர்த்தத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. முஸ்னது இஸ்ஹாக்
இப்னு இஸ்ஹாக் இப்னு அவன் மகன் இப்னு ராகவையுடைய மகன் இஸ்ஹாக். அவர் எழுதின ஒரு முஸ்னது கிடைக்கிறது பஜார்ல. அது 24 25 2425. அதுக்கப்புறம் வந்து முஸ்னது ஷாஷின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த ஷாஷிங்கிறதெல்லாம் ஒரு ஊர் பேரா இருக்கும், அங்கே ஆள் பேரா இருக்காது. ஷாஷிங்கிற ஊரை சேர்ந்தவர். அப்ப முஸ்னது ஷாஷி இது ஒரு சின்ன நூல் தான். 1458 1458 அது ஒன்னாச்சு. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அடுத்தது வந்து அப்ப அபு ஹனீஃபாவுடைய நூல் இல்லையான்னு யார கேட்டீங்கல்ல. அபு ஹனீஃபாவுக்கு எந்த நூலுமே உலகத்துல கிடையாது. அபு ஹனீஃபாவுக்கு மாலிக் இமாம்புரம் அவர் எழுதின கிதாப் உலகத்தில் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அஹ்மது இப்னு ஹம்பல்புரம் அவர் எழுதின கிதாப் வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய கிடைக்கிறது. ஷாபி இமாம்புரம் அவர் எழுதின ரிசாலா, முஸ்னது ஷாபின்னு அவர் எக்கச்சக்கமான நூல்களை, முஸ்தலகுல் ஹதீஸ் நிறைய நூல்கள் எழுதினவர் யாரு? ஷாபி இமாம். அவர்கள் நூல்கள் இன்னைக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு வேணாலும் அது விற்பனைக்கே கிடைக்கிறது, சாப்ட்வேர்ல கிடைக்கிறது. அபு ஹனீஃபாவுடைய நூல் வந்து அப்படி ஒரு நூலே உலகத்துல இல்லை. அபு ஹனீஃபாவின் பேர்ல என்ன இல்லை, ஒரு கிதாப் கூட இல்லை. அதாவது இப்ப ரஹ்மத்துக்கு ஒரு பத்திரிகை நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி வந்து கலீல் ரஹ்மான் ஒருத்தர் அதை நடத்திட்டு இருந்தாரு. இப்ப அவர் மகன் நடத்திட்டு இருக்காரு. இந்த கலீல் ரஹ்மான் ரியாஜ் தான் ஜமாத்துல் உலமா தலைவர். நம்ம தோற்ற காலத்துல தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச காலத்துல ரஹ்மத் பத்திரிகை தான் நம்ம பயங்கரமான எதிர்ப்பு. அந்த பத்திரிகைலாம் தௌஹீதுக்கு எதிரான கருத்துக்கள், நமக்கு எதிரான கருத்துக்கள்லாம் என்ன செய்வாங்க, பரப்புவாங்க. அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, நீ ஹனபி மதுஹப்னு சொல்லி கேட்டிருந்தோம் நம்ம பத்திரிகையில. ஹனபி மதுஹப்னு சொல்றீங்கல்ல, அவர் எழுதின புத்தகம் எங்க, அதை காட்டுங்க. புத்தகமே இல்லாட்டி என்னடா ஹனபி மதுஹப், அவர் பேரை பயன்படுத்தி ஏன்டா ஏமாத்திரியன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் எழுதியிருந்தாரு, அபு ஹனீஃபா அவர்கள் ரஹ்மத் பத்திரிகையில் எழுதினது. அபு ஹனீஃபா அவர்கள் எக்கச்சக்கமான நூல்களை எழுதினார்கள், எதிரிகள் அழித்து விட்டார்கள். அப்படி ஒரு எதிரியே இருக்கல. அவருக்கு செல்வாக்கு அவர் ஆட்சியிலையும் மன்னர்கள்ட்டையும் நல்ல செல்வாக்கு என்ன செஞ்சாரு, இருந்தாரு. அந்த காலத்து கலீஃபா கட்டுறவங்க நெருக்கமானவராக இருந்தாரு. இந்த பக்தாத் உண்டாக்குனது அவர் தானே. இந்த பாக்தாத்ங்கிற நகரம் இருக்குது, அவர் பெரிய என்ஜினியர், அவர் பெரிய ஆர்கிடெக்ட். அவர் யார், அபு ஹனீஃபாங்கிறவரு நல்ல மூளையா இருக்கு, திறமையான ஆள். அவருக்கு தான் அந்த நகரத்தை நிர்மாணிக்கிற பொறுப்பு என்ன செய்யறாங்க, அன்னைக்கு கலீஃபாக்கள் கொடுக்குறாங்கன்னா அவர் மூலம் எவ்வளவு அழிப்பான். கலீஃபாக்களுக்கு அப்படி வலது இடதுமா ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா எவனாச்சும் போய் அழிக்கிற அளவுக்கு பலவீனமாக இருந்தாங்க. அவருடைய மாணவர் அபு யூசுப் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அவருடைய மாணவர் அன்றைக்கு இருந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இஸ்லாமிய அரசுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யாரு, அபு யூசுப் காலின்னு அவர் பேர்ல காலி சேர்த்துக்குவாங்க. நீதிபதி அபு யூசுப் அவர்கள் தான் பேர்லே வரும். அப்ப அவங்க செல்வாக்கு இருந்தவர்கள். அபு ஹனீஃபாவும் அவருடைய மாணவர்கள் அரசுல நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கும் பொழுது அவர் எழுதின நூல்களை போய் யாருமே என்ன செய்ய முடியாது, அழிக்கலாம் முடியாது. அதுலயும் வந்து அழிக்கிறதுனா என்ன ஒரு நேரம் வச்சிருப்பாரு. நிறைய பேர் மாணவர்கள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அவர் அழிச்சுட்டா அவர் மாணவர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம்ல. இவர் எழுதலைன்றதுதான் உண்மை. அபு ஹனீஃபா வந்து சும்மா கிளாஸ் நடத்தி பயன் பண்ணிட்டு இருந்தாரே தவிர அவர் நூலாக என்ன செய்யற ஒண்ணுமே எழுதல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் பேர்ல ஒண்ணு வேணும்ல, அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபு ஹனீஃபாவுடைய முஸ்னத் அபு ஹனீஃபா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஆமா, 40 பண்ணுவாங்க. ஹதீஸுடைய நம்பரை வெறும் 366. ஹதீஸ் எவ்வளவு, முஸ்னத் அபு ஹனீஃபா. இது அபு ஹனீஃபா எழுதினாரோட கிடையாது, அதான் முக்கியம். இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இப்ப நம்ம சொன்ன நூல்கள் இருக்குல்ல, இதுல அபு ஹனீஃபா வழியாக அறிவிக்கிற ஹதீஸ்கள் வரும்ல. இப்போ புகாரி முஸ்லிம்ல அது மாதிரி ஹதீஸ் கிடையாது. வேற எந்த மோஜமோ அந்த மாதிரி காட்டுறோம்ல, அதுல என்ன வரும்னா, எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அபு ஹனீஃபா சொன்னார், அபு ஹனீஃபாவுக்கு அவர் சொன்னார், சில ஹதீஸ்கள் வரும். இப்படி முனை உட்காந்து மெனக்கெட்டு தேடி அபு ஹனீஃபான்னு வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்துருக்காங்க. எடுத்து அதைத்தான் முஸ்னத் அபு ஹனீஃபாங்கிறாங்க. அபு ஹனீஃபா வழியா வருது. அபு ஹனீஃபா எழுதுறது கிடையாது. அறிவிப்பாளர்களை பத்தி என்ன செய்யும், அவர் ஒரு ஆளா வருவார். மொத்த ஹதீஸ் நூல்கள்லயே அவர் அறிவிப்பாளராக வர்றது 366 தான். இந்த 366ங்கிறது என்னது, அது வந்து வேற வேற நூல்கள்ல உள்ளது. வேறு முஸ்னத் அபு ஹனீஃபான்ட்டாங்க. அபு ஹனீஃபா என்னமோ தொகுத்த மாதிரி அவரை எழுதி வச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க.
அது அபூ ஹனீஃபா அறிவிப்பாளர்கள், அபூ ஹனீஃபா எழுதின புஸ்தகம் கிடையாது. இது எழுதியிருந்தா நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. வணங்குதா? இன்னும் சொல்ல போனா அவர் அஜமி. அவர் அஜமின்னா பாரசி நாட்டுக்காரர். அரபு மொழியில் அவர் அவ்வளவுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை, அவருக்கு அவ்வளவுக்கு திறமை உள்ளவர். பேசுவாங்க, என்ன இல்லை, பார்சி நாட்டிலேருந்து வந்தவர், ஈரான்லேருந்து வந்தவர். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் நூல் எழுதாத காரணம் திறமையான இருந்திருக்காரு, நல்ல சிந்தனையாளர், அறிவாளியாக இருந்திருக்கிறார். அது ஒரு விஷயம். ஆனால் அவர் பேரில் ஒரு நூல் இருக்கிறது, முஸ்லிம் அபி ஹனீஃபாண்டு. அது என்ன அர்த்தம்னு விளங்கிடக்கூடாது. அவர் எழுதுனது கிடையாது, வேற வேற நூல்களில் இவர் ஒரு அறிவிப்பாளர் அந்த இடத்துல வருவார். இப்படியே பயன் பண்ணி தேடி பார்த்துருக்குறாங்க. அதை தொகுத்து நினைச்சிட்டாங்க. முஸ்லிம் அபி ஹனீஃபாண்டு ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கு. வெறும் 366 ஹதீஸ் தான் ஆகும். இன்னைக்கு தேடினா இன்னொரு 50-100 தேரும். என்ன சாஃப்ட்வேர் இல்லாமல் அவங்க தேடிவிட்டாங்க. இப்போ ஃபைண்ட் பண்ண என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் நூல்கள் அவர் அறிவிப்பாளர் வரக்கூடியவர்கள்லாம் தேரும். அவங்க அந்த காலத்தில் பிரட்டி பார்க்குறது தானே. ஒன்றையா இப்போ ஜெகனுக்குள்ள போனிபா வருஷம் பேச பக்கமா பிரட்டி மெனக்கிட்டு இருக்காங்க. 366 எடுக்கிறது ஆராசமா ரொம்ப மெனக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம சாஃப்ட்வேரில் இன்னைக்கு போட்டு அபூ ஹனீஃபான்னு போட்டோம்னா அதில் இன்னும் கூடுதலாக இருந்துச்சிங்க, இன்னொரு 50-100 ஹதீஸ் விடுபட்டு இருக்கலாம். ஒரு 500 ஹதீஸ் தேரும் அவர் அறிவிப்பாளராக வரக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறது. வருஷம் 180 ஹிஜ்ரி 80ல் பிறந்து 180ல் மூத்தா போயிட்டார். மரணம் 150. அபூ ஹனீஃபாவுடைய மூத்தி எவ்வளவு? 180ல் மூத்தா போயிடுறாரு. ரொம்ப முந்தின நாள் தான். பலவீனம் நிறைய இருக்கு. சரி, அடுத்த அப்புறம் முஸ்னது அலி. அலின்னா அந்த அலி ரலியல்லாஹு நினைக்க கூடாது இல்லையா, அதனால அலி இப்னுல் ஜஅத்னு போடுங்க. இப்னுல் ஜஅத், அலி இப்னுல் ஜஅத். இவர் ஒரு நல்ல ஒரு ஸ்காலர் தான். இவருடைய முஸ்னது 3462 3462 3462. அப்புறம் முஸ்னது அப்து பின் ஹுமைது. முஸ்னது அப்து பின் ஹுமைது 1594. இது போக முஸ்னதுங்கிற பேர்ல ஒரு 1000கணக்கான கிதாப் இருக்குது. அதாவது முஸ்னது அபூபக்கர், முஸ்னது உமர், முஸ்னது ஆயிஷா, இதெல்லாம் அவங்க தொகுத்தது கிடையாது. இந்த முஸ்னது அபூ ஹனீஃபா மாதிரி உள்ளது. முஸ்னது அபூபக்கர் இருக்கு. அபூபக்கர் உள்ளதெல்லாம் எந்தெந்த கிதாபுல வருதோ அவளையும் தொகுத்து ஒரு ஆள் என்ன செய்வாரு, எழுதுவாரு. அது பிற்காலத்தில் உள்ளதுதான். பார்த்தா என்னவா தெரியும், அபூபக்கர் கிதாபுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். முஸ்னது ஆயிஷான்னா அவங்க ஆயிஷா இருந்தது இல்லை. ஆயிஷா அறிவித்த ஹதீஸுகள் எந்தெந்த நூல்ல வருதோ அதையெல்லாம் தனியா பிரித்து முஸ்னது ஆயிஷா, முஸ்னது இப்னு அப்பாஸ், முஸ்னது உசாமா, முஸ்னது அப்துல்லா இப்னு அபி அவுபா, முஸ்னது அபூ ஹுரைரா, இப்படி எல்லாம் நிறைய கிதாபுகள் நீங்க பார்ப்பீங்க. அதெல்லாம் தனி கிதாபுகள் கிடையாது. இதெல்லாம் தபரானிலேயோ புகாரிலேயோ முஸ்லீம்ல இருக்கக்கூடிய மாதிரி அதை எடுத்து எழுதியிருப்பாங்க. அந்த முஸ்னதுக்கு போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். முஸ்னது அவரை எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம விளங்குவோம். முஸ்னது அகமதுன்னா அகமது எழுதினார்னு விளங்குவோம். அப்போ முஸ்னது அபூபக்கர்னா அபூபக்கர் எழுதினார்னு விளங்கக்கூடாது. அவரை அபூபக்கர் எழுதவெல்லாம் கிடையாது. அபூபக்கர் அறிவித்த ஹதீஸுகளை பல நூல்கள் பொறுக்கி எடுத்து இவங்க ஒரு நூலா என்ன செய்யறாங்க, ஆக்குறாங்க. அதை நான் லிஸ்ட்ல உங்களுக்கு சொல்லலை. அது நிறைய கிடைக்கிறது, அது தேவையே இல்லை. அது ஒரு அவங்க போய் திரட்டினவங்க கிடையாது. எனக்கு இவர் அறிவித்தாரு, அவர் திரட்டினவங்க கிடையாது. வேற நூல்களும் சுத்தவங்க. இவங்க என்ன ஆளுகள் யாரு, வேற நூல்கள் சுத்த எடுத்ததுனால அது நூலா நம்ம எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அப்படி முஸ்னது 1000க்கு மேல இருக்குது. அது மாதிரி நிறைய கிதாபெல்லாம் கிடைக்கிறது. முஸ்னதுன்னு போட்டவங்க அதெல்லாம் கரெக்ட் நினைச்சிடக்கூடாது. முஸ்னது தான் அது இன்னொருத்த பிற்காலத்தில் உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு, உசாமா அறிவிச்சவைன்னு பகவின்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு, முஸ்னது உசாமான்னு போடுறாரு. நானே போய் முஸ்னது நான் போய் முதல்ல நினைச்சிக்கிட்டேன் உசாமா சஹாபி கூட எழுதி போயிருப்பாரு. உள்ள போய் பார்த்தா அந்த பகவீன் 500 வருஷம் மீதி உள்ள என்ன செய்யறாரு, இவர் போட்டு எழுதி தெரியாது. இந்த உசாமான்னு வரக்கூடிய தேடி எடுத்து போட்டிருக்கிறாரு. இந்த காலத்தில் அதை விட நம்ம நல்லா செய்யணும். என்ன சாப்பிட்டு இருக்கனால இந்த உசாமான்னு ஃபைண்ட் பண்ணி என்ன செய்யலாம், இவர் எழுதினதை விட இன்னொரு ஒரு மடங்கு சேர்த்து எழுதிவிட முடியும். இதெல்லாம் பயனற்றது. இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க கணக்கட்டு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. முஸ்னது அபூ ஹனீஃபா நூலே கிடையாது. ஏன்னா அவர் எழுதுனது கிடையாது. அது இப்ப நான் சொன்னேன்ல அபூபக்கர் உமர் அது மாதிரி உள்ளதான் அது. ஏன்னா அபூ ஹனீஃபாவுடைய ரோல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. 4 இமாமுல 3 பேர் வருது, ஒரு ஆளை காணாம நினைப்பீங்கல்ல. அதுக்காக வேண்டிய என்ன செய்யறது, அது முஸ்னது அபூ ஹனீஃபான்னு ஒன்று இருக்குது. அது உண்மையில் அவர் எழுதுனது இல்லை. அவர் பேர்ல ஒரு கிதாபும் இல்லைங்கிறதான். அபூ ஹனீஃபா எழுதின எந்த கிதாபுமே உலகத்துல இல்ல அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட்டா போடுறாங்கல்ல புக்கு,
அந்த புக்கு எடுத்தீங்கன்னா அதனுடைய முதல் பக்கத்துல ஒரு 10 பேப்பர் சேர்ப்பாங்க. எப்படி சேர்ப்பாங்கன்னா, இதனுடைய எழுத்து பிரதி இஸ்தம்பூல் ஒரு மியூசியத்தை குறிப்பிடுவாங்க. இந்த மியூசியத்தில் உள்ள போட்டோ காப்பி முதல் பக்கத்தில் போடுவாங்க. 2ஆம் பக்கத்தில் அதில் உள்ள சில பக்கங்களை ஸ்கேன் பண்ணி போட்டுருக்கோம், 10 பக்கம் போடுவோம். அப்புறம் தான் கிதாபு ஆரம்பிக்கும். இந்த நூல்கள் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடைக்கிறது. ஒவ்வொன்று ஒரு மியூசியத்தில் அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட நூலகங்களில் போய் தேடி எடுத்து அதை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இவங்க அதை பிரிண்ட் பண்ணும்போது அந்த பக்கத்தையும் போட்டு தான் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர்ல போட மாட்டேங்கிறாங்க. சாஃப்ட் டெக்ஸ்டா இருக்கனால இமேஜ் போட்டா நம்ம பெருசா போயிருக்கிறதுனால சாஃப்ட்வேர்ல கிடைக்காது. நூலா நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், அதாவது புகாரி முஸ்லீம்கெல்லாம் போட மாட்டாங்க, அது ஃபேமஸா வந்துட்டதுனால. இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன முஸ்லிம் அப்துல் ஹுமைதுன்னு போடுறாங்கன்னா அதை எப்படி போடுவாங்க, அந்த அப்துல் ஹுமைதுடைய நூல் அவர் எழுதியிருப்பார்ல, அவரோ அவருடைய அனுமதி பெற்ற மாணவர்கள் அதில் எழுதியிருப்பாங்க. இது அவருடைய இந்த மாணவர் வந்து அனுமதி பெற்று அதுல இருந்து காப்பி எடுத்தார், இந்த மாணவர் எடுத்தாருன்னா அதுல இருக்கும். அந்த பேஜையும் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பேஜ்களையும் போட்டு பணம் அந்த காலத்து எழுத்துலேயே போட்டுருப்பாங்க, வாசிக்க முடியாது. அந்த காலத்து எழுத்துடைய ஸ்டைல் எழுதியிருப்பாங்க. அதை போட்டு தான் கிதாபை வெளியிடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆதாரம் இருக்குது. அந்த கிதாபில் இது போடுவாங்க. பிரிண்டட் கிதாபா இருந்தால் கிடைக்காது, சாஃப்ட் காப்பியா இருந்தால் என்ன செய்யாது, அது கிடைக்காது. புகாரி எழுதுனது என்ன இருக்குது, அவர் என்ன தொகுத்தாரு எழுதினாரு, அவருடைய மாணவர்கள் காப்பி எடுத்தாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் காப்பி எடுத்திருக்கிறாங்க. அது எந்த மாணவர்கள் வழியா காப்பி எடுத்துங்கிற பொறுத்து கூட சில வார்த்தைகள்லாம் வித்தியாசம் வரும். புகாரில வந்து இந்த மாணவர் எழுதும்போது இந்த வார்த்தையை போட்டு எழுதியிருக்காரு, அந்த மாணவர் வேற வார்த்தையை போட்டு எழுதியிருக்காங்க, சின்ன சின்ன டிஃபரெண்ட் கூட வரும். அப்படிலாம் மூலப்பிரதிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து இபானத்துல் குப்ரா, இவர்தான் அதிக வந்து ஒரு இந்த ஸ்டைலுக்கு மாற்றி ஒரு பேர் வைக்கிறாரு, இபானத்துல் குப்ரா. இதை எழுதினவர் வந்து கிதாபுக்கு பேர் இபானத்துல் குப்ரா. எழுதினவர் இப்னு பத்தாங்கிறவர் எழுதுறாரு. இவர் வந்து 2643. இது போக இன்னும் சில கிதாபுகள் பேர்களை விளைவிக்கிறங்க. இதுகளெல்லாம் வந்து ஹதீஸ் நூல் நான் சொன்ன 2வது வகையில் வரக்கூடியது. இப்ப நான் சொல்லக்கூடியதுன்னா சனது இருக்காது. புகாரி முஸ்லிம் பல கிதாபுல தொகுத்து இவங்க ஒரு நூல் மாதிரி என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. தனி தலைப்பு போட்டு, அதாவது ஹதீஸ் திரட்டாமல் அதை சுத்தது நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்லிக்கணும். அது வேற மாதிரி வார்த்தையா போயிடும். சுத்தது தான் அது. ஹதீஸ் இவங்க திரட்டுறது கிடையாது. ஹதீஸ் நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட எழுதப்பட்டவை போடுங்க. பிற நூல்களில் இருந்து திரட்டிய நூல்கள் அப்படி போட்டுருங்க. அது மாதிரி உள்ளது எடுத்தீங்கன்னா கன்சுல் உம்மால், கன்சு அல் உம்மால், இதுல வந்து 4624 அவ்வளவு ஹதீஸ் இருக்கு. 46624. அதை எடுத்தீங்கன்னா என்னென்ன ஹதீஸ் கிதாபுகள்ல என்னென்ன இருக்கு அவ்வளவு நான் போட்டுருப்பேன். ரிப்பீட் பண்ணுவோம். உதாரணம் தொழுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொழுகையில வந்து கையை உயர்த்தினார்கள் வருதா, இந்த கையை உயர்த்தினது புகாரி வந்தா புகாரியை போடுவார், முஸ்லீம்னா முஸ்லீம் போடுவார், தலை புகாரியா அடிச்சு அவ்வளவையும் தொகுத்து போட்டிருக்கிறாரு. சனது இருக்காரு. கிதாபுல புகாரின்னு குறிப்பிடுவார், ரொம்ப தேடிக்கணும். அவர் என்ன செய்வார்னு கேட்டா சகாபி பேரை மட்டும் போட்டு ஹதீஸ் எழுதுவார். ஹதீஸ் எழுதிட்டு அஹ்ரஜஹுல் புகாரி, புகாரி இதை பதிவு செய்திருக்கிறார், அஹ்ரஜஹு முஸ்லிம், முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார் போது நம்மளை அங்க தள்ளிடுவார் சனதுக்கு. அஹ்ரஜ அபுதாவுது நசையில போட்டிருக்காருன்னு சொல்லுவாரு. இது வந்து ஹதீஸை திரட்டணும் கிடையாது. எனக்கு இவர் அறிவித்தார், எனக்கு இவர் அறிவித்தார்னு சொல்ல மாட்டாரு. கிதாபை பார்த்து எழுதுறாரு. நம்ம எழுதலாம். இப்ப நம்ம எழுதுற மாதிரி இந்த செய்யறாரு அவரு, அந்த கதையில் இருக்கிறார் கன்சுல் உம்மால். அதே மாதிரி வந்து மிஸ்காத் இருக்கு வரல, மிஸ்காத்துல் மசாபிஹி, இது ரொம்ப ஃபேமஸான கிதாப். மிஸ்காத்ங்கிறது மதரசாவில் பாடத்திற்கு தான் வச்சிருக்கிறாங்க. மிஸ்காத் இது நம்பர் நமக்கு ஹதீஸ் தொகுப்புல வந்து அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி நம்பரை போட்டாங்க, டோட்டல் பண்ண முடியல. ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன செய்யறாங்க, தொழுகை பாடத்துக்குன்னு 50 ஹதீஸ், நோம்புக்கு ஃப்ரீ வந்துகிட்டு இருக்கனால டோட்டல் பண்ணி என்ன செய்யல, சாஃப்ட்வேர்ல போட காணும். அதனால அவர் சும்மா ஒரு 3000 ஹதீஸ் இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் மிஸ்காத்துல் மசாபிஹிங்கிறது. அதே மாதிரி வந்து அல் முன்தகா, இந்த கிதாப் கர்மன்னு குறிச்சிக்கிறீங்களா, நம்பர்லாம் வேண்டிய இல்லை. அல் முன்தகான்னு போட்டாங்கன்னா இதெல்லாம் என்னது, இது வந்து சனது இல்லாதவை, அறிவிப்பாளர் வரிசை இருக்காது, நூல்களை மேற்கோள் காட்டுவாங்க. அது மாதிரி ஜாமிஉல் உசூல்,
இப்னுல் அசீர். இப்னுல் அசீர் என்று முன்தக்காங்கிறது எழுதினவர் இப்னுல் ஜாரூத். இப்னுல் ஜாரூத் எழுதினார். ஜாமிஉல் உசூல் என்பதை இப்னுல் அசீர் அசீர்னு எழுதினார். இப்னுல் அசீர் எழுதினார். ஜாமி அல் உசூல். அதே மாதிரி ஜம்உல் ஜவாமி, ஜம்உல் ஜவாமி ஒரு கிதாபு சுயூத்தி. அது மாதிரி மஜ்மு ஜவாயித், ஷரஃப் அஸ் சுன்னா, ஷரஃப் சுன்னா, ரியாலு சாலிஹீன், புலூகுல் மராம் தமிழ்லையும் போட்டிருக்கிறாங்க அந்த கிதாபு. உதாரணத்துக்கு இது ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த இல்லாமல் இதெல்லாம் இந்த மாதிரி கிதாபுகளை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால் கிதாபுகளை பார்த்து கிதாபு எழுதுவது. முதல் சொன்ன லிஸ்ட் எல்லாம் கிதாபை பார்த்து எழுதுறது இல்லை. அவங்களே ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு யார் சொன்னா, உங்களுக்கு யார் சொன்னா, உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டு திரட்டுவது முதல் சொன்னதுலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் திரட்டப்பட்டதில் இருந்து பார்த்து எழுதுவது. அந்த மாதிரியான நூல்கள் இப்படி உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறோம். இப்படி 2 வகையானதற்கு ஒரு தகவலுக்கு நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நம்ம அடுத்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226.